பிரிமானவர்களே வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம இறுதி எபிசோடுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு இந்த கடந்த ரெண்டு எபிசோட்லையும் சகோதரர் சாலமோன் அவர்களை குறித்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அவங்க எப்படி சிறு வயதில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கடவுளுடைய அழைப்பை பெற்று அந்த அழைப்பின் மத்தியிலும் ஒரு நல்ல தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து ஆண்டவர் ஊழியத்திற்கென்று முழு நேரமாக அழைச்ச பொழுதும் தனியார் கம்பெனியிலிருந்து அதையும் விட்டுட்டு வருவதற்கு எப்படி ஆண்டவர் பலன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வட இந்தியாவிலே போய் மொழி தெரியாத மக்கள் மத்தியிலே போய் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் மொழியிலே ஊழியம் செய்து அவர்கள் மத்தியிலே சந்தித்த எதிர்ப்புகளையும் ஆண்டவருடைய பலத்தோடு எதிர்கொண்டது எப்படி என்று சொல்லி கடந்த 2 எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் ஒவ்வொரு மிஷினரியும் அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். நான் மிஷினரி இயக்கத்தில் பல வருஷம் பணிபுரிந்ததுனால அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதில் பெரிய சவால் இருக்கிறது. அதில் நம்முடைய சகோதரர் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை டோனாவூர் என்கின்ற ஒரு இடத்துல படிக்க வச்சதான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த டோனாவூர்ல படிக்க வைத்த பொழுது சில கேள்விகள் எழும்பி இருக்கலாம். பேரண்ட்ஸ் ஆகி இவங்களுக்கு சில கேள்வி. என்ன கேள்வி அது? ஏன் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை எங்களை விட்டு வெகு தூரமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய மனசுலையும் ஆண்டவர் எங்க அப்பா அம்மாவை எங்களை விட்டுட்டு தூரமா பிரிச்சுட்டாரு, என்ன ஆண்டவர் இவரு அப்படிங்கிற கேள்வி எழுதலாம். உங்களுடைய வாழ்க்கையில சகோதரரே, நீங்க எப்படி உங்களுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு தொலை தூரத்தில் நீங்க இருந்தீங்க? அது உங்களை பாதிச்சுதா? அது உங்களை எந்த விதத்துல உங்களை வழி நடத்தினது? அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது என்பதை எங்களுக்கு நீங்க சொல்லணும். எங்களுடைய பிள்ளைகளை குறித்து முதலாவது என்னுடைய முதல் மகன் திமோத்தி டிண்டேல் என்று சொல்லி நாங்கள் ஒரு உத்தம குமாரனாக வேதத்தில் ஒரு வில்லியம் டிண்டேல் எப்படி வேதத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ அது போல வேதத்தில் அவன் பிரியமாக இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட திமோத்தி டிண்டேல் என்று சொல்லி அவனுக்கு நாங்கள் பெயரிட்டோம். என்னுடைய இளைய மகளுடைய பெயர் இவாஞ்சலின் எக்லிசியா. எங்களுடைய ஊழியத்திற்கு அந்த மகளை அத்தாட்சியாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிள்ளைகள் 2 பேரும் நாங்கள் மிஷினரி ஊழியத்திற்கு போகும்பொழுது நாங்கள் 2 பிள்ளைகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் போனோம். என்னுடைய மகனுக்கு 3.5 வயது, என்னுடைய மகளுக்கு 1 வயது. அப்போ நாங்கள் தமிழ்நாடு பணித்தளத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய போகிற இடங்களில் எங்கள் பிள்ளைகளை, ஏன்னா நாங்கள் 3-4 கிலோமீட்டர் எல்லாம் நடந்து போய் தான் அங்கே ஹில்ஸ் ஏரியாவில் சுவிசேஷம் சொல்லணும். அப்போ என்னுடைய மகளை தோல் மேலேயும் என்னுடைய மகனை ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இப்படி தான் நாங்கள் அந்த ஊழியத்திற்கு நாங்கள் 2 வருடங்கள் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அதன் பிறகு என்னுடைய மகனை நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும் பொழுது அங்கே இருக்கிற இடங்களில் சரியான பள்ளிகள் இல்லாததுனால டோனாவூர் என்கிற இடத்துல தான் அந்த மிஷினரி பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் அதோடு கூட நாம் அழைக்கப்பட்ட இந்த மிஷினரி ஊழியத்திற்கு முழு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் கூட என்னுடைய பிள்ளைகளே 2008 வருடத்தில் என்னுடைய மகனை சேர்த்தேன். அதன் பிறகு நாங்கள் குஜராத் 2009 வருடத்தில் நாங்கள் மாற்றலாகி போகும் பொழுது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலாக அங்கு பிரயாணம் பண்ணி தான் நாங்கள் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் அப்படி சேர்த்தாலும் கூட எல்லாருக்கும் இருக்கிறது போல பிள்ளைகளை பிரியும் பொழுது நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள், எங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட உணர்வுகளை தான் நாங்களும் கடந்து போனோம். அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மகனை சேர்த்துட்டு வந்த இரவு இன்றைக்கும் கூட என் கண் முன்னால் அப்படியே இருக்கிறது. அந்த இரவு முழுவதுமாய் அவருடைய தாத்தா, அம்மா, அவருடைய சின்ன அம்மா எல்லாம் அந்த இரவு முழுவதுமாய் அவர்கள் அழுது அந்த இரவு அந்த காட்சி இன்னும் என் கண் முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்பதற்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நாம் அப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. அப்படிதான் நாங்கள் என்னுடைய மகனை நாங்கள் சேர்த்தோம். 2011 வருடத்தில் என்னுடைய மகளையும் மறுபடியும் நாங்கள் அந்த டோனாவூரில் சேர்த்து கிட்டத்தட்ட ஆண்டுடைய கிருபையினால அந்த பிள்ளைகளும் அங்கு படிக்கிறதற்கு ஏற்ற ஒரு மனநிலையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். ஏன்னா எவ்வளோ பெற்றோர்கள் சேர்த்து வந்த பிறகு பிள்ளைகள் ஓடி வந்துட்ட சூழ்நிலைகள் உண்டு. பிள்ளைகள் படிக்காமல் கூட தான் இருப்புன்னு சொல்லி அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அந்த பிள்ளைகளும் அங்கு படித்ததுனால கிட்டத்தட்ட 2008 2023 15 வருடங்கள் 2 பிள்ளைகளும் அங்கே அந்த வருடங்கள்ல அங்கே படிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார்.
பிள்ளைங்களை பற்றி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தற்சமயம் சென்னையில் தான் பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வட இந்தியாவில் அர்ப்பணிப்போடு நீங்கள் போனீங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சதுனால போனீங்க, வட இந்தியாவில் போய் மொழிகளையும் கற்றுக்கிட்டீங்க, வட இந்தியாவில் போய் எதிர்ப்பையும் சந்தித்து அதுலேயும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தீங்க. ஆனால் இப்போது சென்னையில் ஊழியத்தை மாற்றுதலாகி வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, இது ஒருவேளை எனக்கு வட இந்தியா ஊழியம் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இங்கே வந்தீங்களா? அப்படி இல்லை வேறு ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக இங்கே வந்தேன்னு சொல்ல வந்தீங்களா? அதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதாவது நாங்கள் 2019 வருடத்தில் நாங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். 2016 வருடத்தில் குஜராத்திலிருந்து நாங்கள் மாற்றலாகி அங்கு இயக்கத்தினுடைய அந்த மாநிலத்தில் எங்களுடைய ஊழிய தேவை இருந்தபடினால் அன்றைக்கு தலைவர்கள் எங்களை அங்கு மாற்றுதல் செய்தார்கள். அப்படி ஊழியம் செய்திருக்கிற வேலையில் நாங்கள் அங்கு சத்தீஸ்கரில் வாலிபர்களை எழுப்பி வாலிபர்கள் அடுத்த தலைமுறையை சந்திக்கிற அந்த ஊழியத்தை என்னுடைய பொறுப்பாக கையில் கொடுத்துருந்தாங்க. அதோடு கூட மாநில பொறுப்பை ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டராகவும் இப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அப்போ நாங்கள் திடீரென்று சொல்லி எதிர்பாராத ஒரு சம்பவம் எங்களுடைய குடும்பத்தில் நேரிட்டது. என்னுடைய துணைவியாருடைய தகப்பனார், என்னுடைய மாமனார் அவர்கள் அம்பத்தூர் பகுதியில் ஒரு ஐபிசி இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் காட் அதில் அவர் போதகராக சென்னையில் அம்பத்தூரில் இருக்கிறதுல அவர் மூத்த போதகராக ஒரு 45 வருடங்களுக்கு மேலாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். திடீரென்று சொல்லி ஒரு சாலை விபத்தில் அவர் மரணம் அடைய வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் என்னவென்று சொன்னால், அந்த சாலை விபத்தில் மரணம் அடைந்தது என்னுடைய துணைவியாருடைய தாயாரும் என்னுடைய மாமியார் அவர்களும் அதை நேரடியாய் பார்த்ததுனால ஒரு பெரிய டிப்ரெஷனில் அவங்க போயிட்டாங்க. அப்போது 2 சூழ்நிலை நிமித்தமாய் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஒன்று, இவ்வளவு காலம் அவர்கள் செய்த அந்த ஊழியம், அந்த திருச்சபை அது சிதறிவிடாதபடி போய்விடாதபடி இருக்கவும், அதோடு கூட என்னுடைய துணைவியாருடைய தாயார் அவர்கள் அந்த டிப்ரெஷன்லேருந்து மறுபடியும் அவர்கள் இயல்பு நிலைக்கு வருவதற்காக நாங்கள் அந்த மிஷனரி ஊழியத்திலிருந்து இங்கு சென்னை வருவதற்கு எங்களுக்கு ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை அப்படி ஏற்பட்டது. நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் எங்களை இந்த மிஷனரி ஊழியத்திற்கு போகும் பொழுது நாங்கள் ஒரு 5 வருடங்கள் செய்யலாம் என்று சொல்லி தான் நாங்கள் கடந்து போனோம். ஆனால் ஆண்டுடைய கிருபையினால ஒரு 12 வருடங்களை ஆண்டவர் அதை முடித்த பிறகு சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் 2019 வருடம் சென்னை அம்பத்தூரில் வந்து நாங்கள் அந்த சபை ஊழியத்தை எடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு கேள்வி எனக்கு என்ன எழும்புதுன்னா, சுவிசேஷ ஊழியம் பார்த்தீங்க, ஏறத்தாழ ஒரு 15 வருடத்திற்கு மேலாக எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டராக பணிபுரிய வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த சபை ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்துனீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி என்னை ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே அப்படி தயார்படுத்தி வந்தது இப்பொழுது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்று சொன்னால், நான் வேலை செய்கிற வேலையிலே 1994 2007 வரைக்கும் நான் சபை ஊழியத்தில் தான் நான் ஈடுபட்டிருந்தேன். என்னுடைய போதகர் அவர் சார்ந்த ஊழியங்களை நான் அவரோடு இணைந்து செய்ததுனால எனக்கு இந்த சபை ஊழியம் வந்து ஒரு பெரிய வித்தியாசமாக இல்லை. இன்னொன்று, நான் செய்த மிஷனரி பணித்தளங்களிலும் நான் அங்கு செய்த ஊழியங்களும் இந்த ஊழியத்தின் அடிப்படையில் தான் நான் செய்து கொண்டிருந்தேன். ஏன்னா உள்ளூர் ஊழியர்களை உருவாக்குகிற பணி, இந்த நேட்டிவ் மிஷனரிஸை ட்ரெயின் அப் பண்ணுற வேலை, அது வந்து எல்டர்ஸையும் நாம் பயிற்றுவிக்கிறதுனால எனக்கு சபையில் இருக்கிற வாலிபர்களை உருவாக்குவது, மூப்பர்களை உருவாக்குவது, விசுவாசிகளை பயிற்றுவிப்பது, இப்படிப்பட்ட ஊழியத்தில் தான் நான் ஈடுபட்டு இருந்ததுனால அங்கே என்ன செய்தனோ அதே தான் நான் இப்பொழுது சென்னையிலும் நான் செய்து கொண்டிருக்கேன். ஐயா, ஒரு காரியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிஷனரி பணியானாலும் சரி, ஒருவேளை சபையில் ஒரு பாஸ்டராக பணியானாலும் சரி, எல்லாமே ஒரே பணியாகத்தான் இருக்கிறது. கடவுளுக்குள்ளாக விசுவாசிகளை வளர்ப்பதற்கான பணியாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்போதும் நீங்கள் வந்து அனைவருக்கும் கிறிஸ்து என்ற ஒரு இயக்கத்தோடும் இணைந்து அவர்களுடைய அலுவலகத்திலே ஒரு முக்கியமான பணியை நீங்கள் செய்வதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் உங்களுடைய அனுபவம் என்ன?
அதிலே ஆண்டவருடைய அழைப்பு என்ன, ஆண்டவருடைய அழைப்பிலே உங்களுக்கு என்ன ஊழியம் அதில் செய்ய கடவுள் உங்களுக்கு ஏவி இருக்கிறார், கடவுள் எப்படி உதவி செய்கிறார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் எனக்கு 2022 வருடத்தில் அம்பத்தூர் திருமுல்லை வாயில் என்கிறதான ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஒன்று மாதந்தோறும் நடக்கும். அங்கு ஆகஸ்ட் மாதம் 2022 நடந்த கூடுகையில் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களுடைய நம்முடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்க ரெவரண்ட் ஜான் கிருபாகரன் அவங்க அன்றைக்கு செய்தியாளராய் அழைக்கப்பட்டிருந்தார். நானும் அந்த கூடுகையில் ஒரு மற்ற போதகர்கள் போல தான் நான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த செய்தி எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தது. அந்த செய்தி இன்னும் கூட எனக்கு ஒரு பசுமரத்தாணி போல அந்த செய்தி என் மனதில் பதிந்திருந்தது. பர்னபாவை குறித்து அன்றைக்கு அவர் பகிர்ந்து கொண்டார். அன்றைக்கு அவர் பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அந்த நாளில் அந்த புதிய பரிமாணம் என்கிற ஒரு பத்திரிகையை அன்றைக்கு என் கையில் கிடைத்த பொழுது அதை முழுவதுமாய் நான் வாசித்த பொழுது எனக்குள் ஏதோ செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவர் ஒருவேளை நான் சபையில் இணைந்து ஊழியம் செய்து மிஷினரியாய் என்னை கொண்டு போனார், மிஷினரியாக இருந்து சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், மறுபடியும் மிஷினரி ஊழியத்திலே என்னை ஏதோ ஒரு பங்காற்றுவதற்காக ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்று சொல்லி எனக்குள் ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டதனால் நான் நம்முடைய அருமையான ஐயாவை தொடர்பு கொண்டு நான் இந்த ஊழியத்தில் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது சரியாய் 1 வருடங்களுக்கு பிறகு 2023 ஆகஸ்ட் மாதத்திலே நான் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி நான் இந்த அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியத்திலே நான் இணைந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இங்கு இதில் செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி. நான் கற்றுக்கொண்ட மொழிகள் குஜராத்தி, இந்தி மொழி, மற்ற எல்லா மொழிகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த மொழிகளிலிருந்து வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறவர்களோடு தலைமையகத்திலிருந்து நான் தொடர்பு கொண்டு காரியங்களை செய்வதற்கு நான் படித்த மொழிகள் வீணாகாதபடி ஆண்டவர் இந்த இயக்கத்தின் மூலமாய் எனக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் இங்கு உணர்கிறேன். அதனால் நான் பணித்தளத்தில் இல்லாதது போல நான் உணரவில்லை. இங்கு இருக்கிறதுனால அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் நீக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுடைய அனுபவத்தை எங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருட காலம் உங்களுக்கு வெவ்வேறு விதத்திலே ஊழியத்திலே அனுபவம் இருக்கிறது. உங்களுடைய அனுபவத்தில் இந்த காலத்து வாலிபர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? அண்ணன் வாலிபர்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்புகளான்னு கேட்டாங்க. நான் வாலிபர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, என்னுடைய சிறு வயதில் நான் இருந்த கிராமத்தில் இருந்த ஆசிரியர், நீ மாடு மேய்க்க கூட லாக்கில்லைன்னு சொன்ன என்ன ஆண்டவர் ஒரு பொறியியல் படிப்பை படிக்க வைத்து அந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்பு மட்டும் இல்லாமல் இறையியல் படிப்பிலும் ஆண்டவர் டிப்ளமோ இன் தியாலஜி, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி என்று சொல்லி இத்தனை படிப்புகளை என்னை ஆண்டவர் படிக்க வைப்பார் என்று சொன்னால், ஒருவேளை தாயின் கருவிலே என்னை அழிக்க நினைத்த சத்துருடைய திட்டங்களை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் செய்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தற்செயலாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தனி ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்தவர், என்னையும் கூட ஒரு நாளிலே ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு குடும்பமாய் வைத்து ஒரு திருச்சபை, மிஷினரி ஊழியங்கள், அநேக ஊழியர்களை உருவாக்குகிற பணியில் என்னை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. என்ன பிரியமானவர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட அந்த நேர்காணல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அநேகர் மிஷினரி ஊழியத்தில் பணி செய்கிறவங்க 58 வயதிலேயோ 60 வயதிலேயோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சொந்த ஊரிலே போய் செட்டில் ஆவதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 60 வயதிலே தான் வாலிபம் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய அனுபவம் இன்வெஸ்ட் பண்ணப்பட வேண்டிய நேரம் அதுதான். ஆகையினால் ஒருவேளை சகோதரரை போல 60 வயது ஆகிவிட்டே என்று நினைக்காமல் ஒரு சபையை தேர்ந்தெடுத்தோ
இல்லை என்றால் ஒரு மிஷனரி இயக்கத்தை தேர்ந்தெடுத்தோ உங்களுடைய அனுபவங்களை அங்கே நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட அநேக நேர்காணலை நீங்கள் பார்க்கணுமா? அனைவருக்கும் கிறிஸ்து என்ற இயக்கத்தின் யூடியூப் சேனலை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை போன்ற அநேக சுவாரஸ்யமான நேர்காணல்களை உங்களால் பார்க்க முடியும். அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை எடிஃபிகேஷன் பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.